நம்ம வச்சுருந்த சிக்கனை எடுத்து போட்டுக்கோங்க. நடுவில் வந்து மட்டன் பீஸ் வந்துருச்சு. ஸோ அதை நாங்கள் தூக்கி போட்டுட்டு சிக்கன் எடுத்து ஸோ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா ஃபுல்லாக பூக்கிறதுக்கு தண்ணி ஊற்றவே வேணாங்க, இதுலேயே தண்ணி இருக்கும். ஸோ நம்ம தண்ணியே ஊற்ற வேண்டாம், மூடி வச்சிடலாம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து வரலாம். ஸோ கொஞ்சம் ஒரு 10 மினிட்ஸ் கழித்து லைட்டாக உப்பு போட்டு அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பெப்பர் சிக்கனில் எங்கடா பெப்பரை காணுமேன்னு பார்க்காதீங்க, பெப்பர் கடைசியாக தான் ஆட் பண்ணோம், இல்லைனா கசந்துடும். பாருங்கள், நம்ம தண்ணி ஊற்றாமே எவ்வளோ தண்ணியாக இருக்குது. ஏன்னா சிக்கனில் தண்ணி நிறையா இருக்கும். ஸோ அதை வந்து நல்லா சுண்ட வச்சுட்டு கடைசியாக நம்ம பெப்பர் ஆட் பண்ணிட்டோம். 1.5 டீஸ்பூன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி தான். ஸோ அது கூடயே மல்லி கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு கிண்டிட்டோம்.